ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மாடி வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். கீழே வீடோட ஹோம் டூர் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தரோட வால்பேப்பர் வந்து நம்ம வாலில் ஒட்டியிருப்போம். இது வந்து நாங்கள் அமேசானில் இருந்து தான் வாங்கி ஒட்டணும். ஸோ சூப்பராக இருப்பார். உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுப்பாரு. அடுத்து நம்ம கேட் திறந்து உள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு ரூம் இருக்கும். அது வந்து கெஸ்ட் ரூம் தான். கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா தங்கிக்கிறதுக்குரிய ரூம். இதிலே வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். எங்கள் பாப்பா அவங்க வெளியே நின்று வெல்கம் பண்ணிக்கிட்டக்கா. இதுதான் வந்து நம்மளோட ஹால், லிவிங் ஏரியா. இதுதான் நம்மளோட லிவிங் ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா, டீப்பாலாம் இருக்கும். ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி ஏரியா. டிவி ஏரியாவுக்கு ரைட் சைடில் வந்துட்டு பூஜா ரூம். வாலில் வந்துட்டு மைக்கா ஷீட் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அமேசான்லேருந்து வாங்கின புத்தர் தான். இந்த ஃப்ளவர் பாட்ஸுமே அமேசான்லேருந்து வாங்கினது. ஸோ அப்புறமா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்காங்க. இதில் எல்லா கலருமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். எல்லா லைட்டும் போட்டோன்னா ஃபால் சீலிங் வந்துட்டு உட்டனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உட்டன் ஃபால் சீலிங். ஸோ ஹாலில் உள்ள வால் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஹாலில் இல்லை, வீடு ஃபுல்லாமே இந்த மாதிரி வால் தான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சொரப்பாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கவே தேவையில்லை. இது வந்து லைஃப் லாங் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதுதான் வந்துட்டு பூஜா யூனிட்டு. ஹால்லேயே வந்துட்டு அந்த டிவி ஏரியா பக்கமே வந்துட்டு பூஜா யூனிட் வந்து செட் பண்ணிட்டாங்க. நம்ம மாடியில் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. கீழே தான் சமையல் எல்லாமே. மாடியில் வந்து ஜஸ்ட்டு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் வருவோம். ஸோ அடுத்து இந்த ரூம், இது வந்து அப்பா அம்மா வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க தங்குறதுக்கு. இதுக்குரிய பாத்ரூம் வந்துட்டு வெளியில் இருக்குது. ஐ மீன் ரூமுக்கு வெளியில். ஹால்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், ரூம்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாத்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாத்ரூம் ஏரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன். இது வந்து மாடுலர் கிச்சன் தான். சூப்பர் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். நாங்கள் வந்து அப்படியே சொன்ன மாதிரி தான் மாடியில் வந்து சமைக்க மாட்டோம். வெறும் கேக் பண்ணுறதுக்கு, வெந்நி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி மட்டும்தான் வந்துட்டு மாடியில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லா ஜாமானும் வச்சுருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா தட்டு ஹிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஆனால் எதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து கேக் பண்ணுறதுக்கு தேவையான இது கப் கேக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். கேக் ட்ரே இந்த மாதிரி ஐட்டம்லாம். அப்புறமா கரண்டி, டம்ளர்ஸ்னு எல்லா ஐட்டமுமே இருக்கும்.
நம்ம கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன். இந்த கடப்பாக்கல் தான் வந்துட்டு இங்கே வந்து டைனிங் ஏரியா. இங்கே வந்து டைனிங் ஏரியான்னு தனியாக கிடையாது, இதுதான் வந்துட்டு டைனிங் ஏரியா. கிச்சன்லேருந்து ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து நல்லா பெரிய பெட்ரூம். இங்கேயும் வந்துட்டு ஹாலில் இருந்த மாதிரி வால் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு வந்து டைல்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு நல்ல லாங் கிளாஸ் இருக்கும். இதில் வந்துட்டு அட்டாச்டு பாத்ரூம் தான். ஸோ அந்த பெட் ரெயில் வந்து எதுக்கு வச்சுருக்கோம்னா, பாப்பா வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா கீழே ஒரு பெட் போட்டு பெட் ரெயில் வேறு வச்சுருக்கோம். அவள் உருண்டு வந்து கீழே வேறு விழுந்துடுறா. கிச்சன்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இது வந்து பின்னாடி உள்ள பால்கனி. இதை வந்து வாஷிங் மிஷின் ஏரியா. இங்கேருந்து பார்த்தோன்னா சூப்பர் வியூ நல்லாவே தெரியும், நல்லா காற்று வரும். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஏரியா. நம்ம துணியை துவைச்சி இங்கே தான் வந்து காய போடுவோம். ஸோ அப்படியே நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வே. நான் வந்துட்டு மாடி வீடு மட்டும்தான் காமிச்சிருக்கேன், கீழே உள்ள வீடு இன்னும் காமிக்கல. வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்துட்டு முன்னாடி உள்ள பால்கனி. இங்கேயுமே நல்லா வந்து காற்று வரும். ஸோ எங்களோட வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.